பெண்கள் வந்து ஏன் வீட்டிலே இருக்கணும் வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. வெளியும் போயிட்டு வரணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் வீடாக இருக்குது. ஆண்கள் எப்போவும் வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. வெளியில் சுற்றணும் அப்படிங்கிற நினப்பு ஆண்களுக்கு இருக்கும். வீட்டுக்குள்ளே இது வந்து இந்த இயல்பு வந்து ஏன் வருது அப்படின்னா, பெண்கள் வந்து ஒரு விஐபி அப்படி மாதிரி இயல்பாகவே அவங்க விஐபி மாதிரி இயற்கையான விஐபி. ஆண்களும் சரி பெண்களும் சரி பெண்களை பார்ப்பாங்க. அதனால் பெண்களுக்கு இது வந்து ஒரு இடையூறாக கூட இருக்கலாம். அது அளவுக்கு அதிகமாக போகும்போது இடையூறாக உணர்வாங்க. ஒரு ஒரு ஆணை பார்க்கணுன்னா இங்கே வந்து ஆனால் ஒரு பெண்ணை வந்து ரொம்ப எளிதாக எல்லோரும் பார்ப்பாங்க. ஏன்னா பெண்கள் அழகாக இருக்காங்க அப்படின்னால எல்லோரும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து பெண்களை பார்க்குற அந்த வழக்கம் இயல்பான வாழ்க்கையில் நம்ம போகிறோம், எதிரில் பெண்கள் வராங்க அப்படின்னா பார்க்குறது ஆண்களுக்கு வழக்கம். பெண்கள் கூட பெண்களை பார்ப்பாங்க. எப்படி ஆண்கள் வந்து பெண்களை பார்க்குறாங்களோ அதே மாதிரி பெண்கள் பார்ப்பாங்கன்னா அவங்க ஒரு அதான் ஆண்கள் பெண்கள் இருவருடைய கவனமும் பெண்கள் மீது இருக்குது. பார்க்கறது, கவனிக்கிறது, அது ஒரு வியப்பை அடிப்படையாக கொண்டு அழகாக இருக்காங்க அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டு ஒரு விஐபி வந்து வந்தால் எப்படி பார்ப்பாங்க எல்லோரும். விஐபிக்கு வந்து வீட்டை விட்டு வெளியே வந்தாலே அவருக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். எல்லோரும் அவரை பார்ப்பாங்க. எல்லார்ட்டையும் அவர்கிட்ட போய் கையெழுத்து வாங்குவாங்க. சார் கையெழுத்து போடுங்க, ஃபோட்டோ எடுத்துக்கு இப்படி சொல்கிறேன்ல. இது மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை தான் பெண்களுடைய வாழ்க்கை முறை. பெண்களுடைய வாழ்க்கை முறை வந்து ஒரு விஐபி வாழ்க்கை முறை மாதிரி தான். அவங்க வந்து இயல்பாக அழகாக இருந்துட்டாங்களே அவங்கள இன்னும் நிறைய பேர் பார்ப்பாங்க. இதனால் வந்து இதுவே அவங்களுக்கு வந்து ரொம்ப சோர்ந்துருவாங்க. இந்த மாதிரி விஷயத்துலேயே நிறைய பேர் பார்ப்பாங்க. அதுக்கு அந்த மாதிரி விஷயமே அவங்கள ரொம்ப சோர்வடைய வைக்கும். அதனால் எப்போவுமே வந்து அவங்க ஒரு பாதுகாப்பான வளையத்துக்குள்ளே இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் எந்த இடையூறும் இல்லாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழலை வந்து அவங்க விரும்புகிறாங்க. அப்படி அதனால தான் அவங்க வந்து வீட்டிலே இருக்கிறத வந்து வீட்டிலே இருக்கிறதில்ல, பெரும்பாலும் ஒரு பாதுகாப்பான வட்டத்துக்குள்ளே ஒரு சின்ன வட்டம்னு கூட சொல்லலாம், அல்லது ஒரு கட்டுப்பாடான ஒரு வட்டம், அந்த வட்டத்துக்குள்ளே பெண்கள் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து அந்த வட்டங்கிறது ஒரு வீடாக இருக்கலாம், அல்லது ஒரு ஊராக கூட இருக்கலாம். ஒரு வீடு, ஒரு ஊர். அந்த ஊரில் அவங்க ஒரு வீட்டில் இருக்காங்க. அவங்க வந்து அந்த ஊருக்குள்ளே அதை தாண்டி வெளியே ஒரு எல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கணும். அவங்க ஒரு வட்டத்தில் இருக்காங்க அப்படின்னா அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற எல்லா ஆண்களும் அவர்களுக்கு தெரிந்தவர்களாக பழக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அந்நியர்கள் இருந்தாக்கா பெண்களுக்கு அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இப்போ நாய் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன். ஒரு பெண் நாய் பார்த்திங்கன்னா பெண் நாய்க்கு வந்து ஆண் நாய்கள் எல்லாமே அந்த பெண் நாயை வந்து பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கும். இது பெண் நாய்க்கு வந்து ரொம்ப தொந்தரவாக இருக்கும். அதனால் அந்த நாய் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி அதிகமாக வெளியே போகாது. ஏதாவது ஒரு பாதுகாப்பான ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி அதை விரும்பும். ஒரு பெண்ணால் வந்து அந்த பெண் நாயால் வந்து இரவு நேரத்தில் கூட நிம்மதியாக இருக்க முடியாது. ஏதாவது ஆண் நாய்கள் வந்து அந்த தெருவில் உள்ள ஆண் நாய்கள் எல்லாமே கூட்டமாக அந்த பெண் நாயை கவர்றதுக்காக போட்டி போட்டுக்கிட்டு வந்து நிற்கும். அப்போ அந்த பெண் நாய்க்கு நிறைய இடையூறுகள். அந்த பெண் நாய்க்கு இருக்கிற முக்கியத்துவம் வந்து அதுவே அவர்களுக்கு இருக்கிற இடையூறாக அது மாறுகிறது. இடையூறாக அவர்களுக்கு தெரிகிறது. அதான் அவங்க விரும்புகிறாங்க. இருந்தாலும் வந்து அந்த மாதிரியான ஒரு மனப்பான்மை அடிப்படையாக கொண்டு தான் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையாக பெண் உயிரினத்துக்கு இருக்கிற முக்கியத்துவம், ஆண் உயிரினத்தில் இருக்கிற முக்கியத்துவம் ஆணும் பெண்ணும் ரெண்டு பேருமே பார்க்குறாங்க. இப்போ வந்து இப்போ அதுக்காக பெண்கள் வந்தாங்கன்னா பின்னாடி ஆம்பளைங்க போவாங்க அப்படிங்கிற இது வந்து இல்லைன்னாலும் எல்லாம் பார்ப்பாங்க, அல்லது பின்தொடருவாங்க. ஏதோ ஒன்று அவங்ககிட்ட இருந்து ஏதாவது காதலையோ அன்பையோ பெறணும், ஒரு உறவுமுறையை ஏற்படுத்திக்கணும், அவங்கள பார்க்கணும், பேசணும். இந்த மாதிரியான ஒரு நடைமுறை வந்து ஆண்களுக்கு இருக்கிறத விட பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் வந்து பெண்கள் இருவிடத்திலுமே பெண்களுக்கான முக்கியத்துவம் அதிகமாக இருக்குது. இது வந்து அவங்களுக்கு வந்து சில சமயம் சோர்வை ஏற்படுத்தும். ஒரு வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்தாக்கா அவங்களுக்கு அது சோர்வை ஏற்படுத்தும். ஆனால் ஆண் தான் மற்ற பெண்களை பார்ப்பானே தவிர பெண்கள் வந்து ஒரு ஆணுக்கு வந்து ஒரு தனிமையான ஒரு சுதந்திரம். அவன் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்தான்னா அவனுக்கு பெருசாக சோர்வுலாம் அதிகமாக இருக்காது. ஏன்னா இவன் தான் பெண்களை பார்க்குறான். இவன் வந்து இவனை பார்க்குற பெண்கள் வந்து யார் இருக்காங்கனாக்கா இவன் எந்த பெண்ணை ஆர்வமாக பார்க்குறான்னா அந்த பெண் தான் இவனை பார்க்குறத இவனும் விரும்புகிறான். மற்றவங்க பார்க்குறாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை தான் பெண்களுடைய வாழ்க்கை முறைங்கிறது. ஒரு விஐபி வாழ்க்கை முறை, இயற்கையான ஒரு விஐபி.
அவங்க விஐபி மாதிரி அவங்க அழகாக இருக்காங்க, முக்கியத்துவம், அந்த கவர்ச்சி. அதனால் ஆணும் பெண்ணும் 2 பேருமே பெண்களை கவனிக்கிறாங்க. இது வெளியில் வந்து வீட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ளே வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு ஏதோ ஒரு தேவையை பூர்த்தி செய்வதற்காக வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு திரும்ப வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அவங்களுக்கு அது ஒரு சோர்வாக கூட இருக்கலாம். ரொம்ப அழகாக இருந்துட்டாங்கன்னா ரொம்ப நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய பேர் பார்ப்பாங்க. கொஞ்சம் இளமையான பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு இன்னும் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிப்பாங்க. இதையெல்லாம் கடந்து அவங்க தன்னுடைய தேவைகளை தினசரி பூர்த்தி செய்து கொண்டு எல்லா தேவைகளும், அது காதலாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், அது உணவு, இப்படி எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து கொண்டு திரும்ப வீடு வந்து சேரும்போது அது பெண்களுக்கு ஒரு களைப்பாக உணரும். அதனால் எப்போவுமே இந்த மாதிரியான முக்கியத்துவத்தை பெண்கள் விரும்பினாலும் இந்த முக்கியத்துவமே அவர்களுக்கு மிகப்பெரிய சோர்வையும் கொடுக்கலாம், இடையூறாகவும் இருக்கலாம். அதனால் எப்போவுமே ஒரு பாதுகாப்பான வட்டத்துக்குள்ளே இருக்கணும். இந்த மாதிரி இடையூறுகள் இல்லாத ஒரு வட்டம், அந்த மாதிரி அது வீடு, அது நினைக்கலாம். வீடுங்கிறது பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடமா இருக்குது இந்த வகையில். அப்போ வந்து ஒரு பெண் வந்து எந்த வட்டத்துக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறா, ஒரு பாதுகாப்பான வட்டம்னு ஒரு பெண் எதை நினைக்கிறா அப்படின்னா தனது வீடு, தனது ஊர், அவ்வளோதான். இந்த மாதிரி ஊர் விட்டு ஊர் போகிறது, நாடு விட்டு நாடு போகிறது, இந்த மாதிரியான நாடோடித்தனமான ஒரு வாழ்க்கை வந்து பெண்கள் விரும்பலை. அது வந்து அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ வந்து நம்மலாம் வந்து ஆடை அணிகிறோம். ஒருவேளை நம்ம நிர்வாணமாக வாழ்ந்தோம் அப்படின்னா, இந்த நிறைய பழங்குடி மக்கள்லாம் அப்படி தான், காடுகளில் வாழ்கிற ஆதிவாசி மக்கள்லாம் வந்து நிர்வாணமாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி நம்ம நிர்வாணமாக வாழ்ந்தால் அது இன்னும் அப்போ தான் வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கணும், ஊர் விட்டு ஊர் போகக்கூடாது அப்படிங்கிற சிந்தனை வந்து ரொம்ப வலுவாக மாறும். நம்ம ஆடை அணிந்திருப்பதால் வந்து நம்ம உடம்பை யாரும் பார்க்குறதில்ல. நம்ம தனிப்பட்ட அல்லது மார்பையோ அல்லது பெண்களின் மார்பையோ அல்லது ஆண்களின் நிர்வாணத்தையோ யாரும் பார்க்குறதில்ல. அதனால் ஆடை கொண்டு உடலை முழுவதுமாக மூடி விடுகிறோம். அதனால் சுதந்திரமாக ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு, ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட்டு போயிட்டே இருக்கும். அதில் நமக்கு வந்து ஒரு ஆடை என்பது ஒரு பாதுகாப்பு கவசம். இந்த மாதிரி இப்போ நிர்வாணமாக வாழ்ந்தால் கண்டிப்பாக நம்ம அப்படி போக மாட்டோம். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு அப்படிலாம் நம்ம போயிட்டுருக்க மாட்டோம். நாடு விட்டு நாடு ஒரு பாதுகாப்பான வட்டத்துக்குள்ளேயே நம்ம இருப்போம். நிர்வாண வாழ்க்கை என்பது ஒரு நாடோடித்தனமான வாழ்க்கை முறைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிடும். நாடோடித்தனமான வாழ்க்கை மீது உள்ள ஆர்வம் என்பது நிர்வாணமாக வாழும்போது அல்லது நிர்வாணமாக தான் வாழ்ந்தால் இல்லை, ஆடை குறைவாக வெறும் பிறப்புறுப்பை மட்டும் மூடுவது அல்லது பெண்கள் தங்களுடைய மார்பை மூடிக்கொள்வது, இந்த மாதிரி பிறப்புறுப்பை மூடிக்கொள்வது, இப்படி குறைவான ஆடைகளை நீங்கள் அணிஞ்சால் கூட இயற்கையான பொருட்களிலிருந்து தயார் செய்யப்பட்ட குறைவான ஆடைகளை நீங்கள் அணிந்தால் கூட உங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் ரொம்ப ஊர் விட்டு ஊரெலாம் போக மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு 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 இடத்துக்குள்ளே இருக்கணும். இப்போது அந்நிய பெண்ணாக இருந்தால் யார் வேணாலும் சுதந்திரமாக பார்ப்பாங்க. தெரிஞ்சவங்களாக இருந்தால் எல்லோரும் அப்படி பார்க்க மாட்டாங்க. ஒரு தெரிஞ்சவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஊரில் இருக்கோம், ஒரு பெண் வந்து வெளியில் போகிறா. அந்த பெண்ணை வந்து அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே தெரியும். இது இன்னார் வீட்டில் இருந்த பெண் இருக்கா, இன்னொரோட மனைவி அல்லது இன்னாரோட மகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிங்கும்போது எல்லோரும் அப்படி பார்க்க மாட்டாங்க, சுதந்திரமாக பார்க்க மாட்டாங்க, சுதந்திரமானலாம் வந்து பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவள் என்ன நினைப்பா, அவள் போய் 4 பேர்கிட்ட போய் சொல்லுவாள், இவன் ஏன் அப்படி பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர்கிட்ட போய் சொல்லுவாள். அதனால் வந்து பார்க்குறதுல விட ஒரு கட்டுப்பாடு இருக்கும். அவள் வந்து அழகாக இருந்தாலும் சரி, அழகாக இருந்துட்டாலே வந்து ஒரு ஊரில் நீங்கள் வசிக்கிறீங்க, அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்களாக இருக்காங்க. அப்படிங்கும்போது எல்லோரும் வந்து ரொம்ப, ஏன்னா பார்க்குறதுல விட ஒரு கட்டுப்பாடு வந்துடும். ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப சுதந்திரமாக பார்க்குறீங்க, அவள் பார்க்க விரும்பலை அப்படின்னா கூட நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் பார்க்குறத அவள் விரும்பலைன்னா கூட, அந்த பெண் விரும்பவில்லை என்றால் கூட நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்கன்னா அவள் போய் என்ன சொல்லுவாள், தெரிஞ்சவங்ககிட்ட இந்த மாதிரி பார்க்குறான், எப்போ போனாலும் பார்த்துக்கிட்டே இருப்பான், வெறிக்க பார்த்துக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது இவள் வந்து எப்போ போனாலும் நான் போனால் வெறிக்க பார்த்துட்ருப்பான் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ஆகும். அதனால் பார்வையில் கூட ஒரு கட்டுப்பாடு எப்போ வரும் அப்படின்னா, ஒரு தெரிந்தவர்களோடு வாழும் பொழுது, பழக்கமாகி ஒரு ஊருக்குள்ளே வாழ்கிறோம், எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்களாக இருக்காங்க. அப்படிங்கும்போது பார்வையில் கூட ஒரு கட்டுப்பாடு வரும். பார்வையில் கூட ஒரு கட்டுப்பாடு என்பது வரும். ஒரு பெண்ணை பார்க்கும்போது அவளை எதுக்கு, இப்போ வந்து இந்த மாதிரி கூட ஒரு கட்டுப்பாடு வரும். எப்படின்னா, அவள் வந்து வேறு யாரோ, அவள் வந்து நம்ம காதலியோ அல்லது மனைவியோ கிடையாது, அல்லது நம்மளை காதலிக்க போகிறாள், நம்ம பார்த்தா கூட அவள் நம்மளை காதலிப்பாளா, இல்லை காதலிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா, அதெல்லாம் விட ஒரு இது இருக்குல்ல, ஈகோன்னு ஒன்று இருக்குது. ஏன் இவ்வளோ பார்க்கணும், இவ்வளோ அழகாக இருந்தால் அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், அதுக்காக நம்ம வந்து பார்க்கலாம், அதுக்காக ரொம்ப ஓவராக பார்த்து நம்ம என்ன பண்ண, அவள் நம்ம பின்னாடி வந்துட போகிறாளா அப்படின்னு கூட அந்த ஒரு ஊருக்குள்ளே எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் தெரிந்தவர்களாக வாழும் பொழுது இது போன்ற மனப்பான்மைகள் கூட அந்த பார்வையை கட்டுப்படுத்தும். பார்வையில் ஒருத்தரை பார்க்குறதுல கட்டுப்பாடு ஏற்படும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து வெளியூருக்கு போகிறீங்க, முன்பின் தெரியாத இன்னொரு ஊருக்கு போகிறீங்க, அங்கே இருக்கிறவங்க யார் முற்றிலும் அந்நியர்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களே கிடையாது.
அப்போது ஒரு பெண் வந்து வெளியூருக்கு போகிறான்னா அங்கே இருக்கிற எல்லாருமே சுதந்திரமாக பார்ப்பாங்க. ஏன்னா அவள் யாருன்னு தெரியாது. அதனால் வந்து அவள் யாருங்கிறது தெரியனால அங்கே உள்ள மக்கள் வந்து அந்த பெண்ணை வந்து ரொம்ப சுதந்திரமாக பார்ப்பாங்க. அவள் விரும்பலைன்னா கூட பார்த்துட்ருப்பாங்க. அந்த மாதிரி, அதாவது விரும்பவில்லை என்றால் கூட பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, பார்ப்பாங்க. ஏன்னா வந்து அவள் போய் அப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு யார்கிட்டையுமே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஏன்னா பார்க்குறவங்க யாருன்னே தெரியாது. அப்படி இருக்கும்போது யாரை பற்றி யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? ஆக இந்த மாதிரி ஒரு ஊருக்குள்ளே வாழும்போது ஒரு பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை உணர்கிறார். ஒரு வீடுங்கும்போது இன்னும் பாதுகாப்பாக உணர்கிறார். அந்த மாதிரி ஒரு இடையூறுகள் இல்லாத ஒரு விஐபி எப்படி ஒரு விஐபி ஒரு பெரிய நடிகர் இருக்கார், பெரிய அரசியல்வாதி. அவர் வீட்டுக்கு வெளியில் வந்து திரும்பவும் வீட்டுக்கு போகிறது வந்து அவருக்கு பெரிய சிரமமாக இருக்கும். எல்லோரும் பார்ப்பாங்க, சார் வணக்கம் சார்பாங்க, கையெழுத்து போடுங்க சார், ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு. இவர் இப்படி பதில் சொல்லி அவர் வந்து ரொம்ப டயர்டாகிடுவார். வீட்டுக்குள்ளே வர்றதுக்குள்ளே ரொம்ப டயர்டாகிடுவார். அதே மாதிரி தான் பெண்கள் வந்து அதுக்காக அவங்ககிட்ட போய் யாரும் செல்ஃபி எடுக்கிறதோ இல்லை வந்து கையெழுத்து போடுங்க, ஆட்டோகிராஃப் வாங்க அப்படி இல்லைன்னா கூட பெண்கள் வந்து நிறைய பேர் பார்க்கும்போது அந்த பார்வையே பெண்களுக்கு ஒரு கட்டத்தில் அது அளவுக்கு அதிகமாக போகும்போது சோர்வை ஏற்படுத்தும். அதனால் பெண்கள் எப்போதுமே வந்து தெரிந்தவர்களோடு, முன்பின் தெரிந்தவர்களோடு, ஒரு பழக்கமானவங்களோடு அந்த மாதிரியான ஒரு சூழலுக்குள்ளே வாழணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அதனால தான் அவங்க வந்து அவங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கு. அதே நேரத்தில் வந்து பெண்கள் எந்த எல்லைக்குள்ளே வாழணும்னு நினைக்கிறாங்களோ அதைத்தான் ஆண்கள் தங்களுடைய எல்லையாக நிர்ணயித்து கொள்ள வேண்டும். அப்போ ஆண்களுக்கான எல்லை எது? பெண்களுக்கான எல்லை வீடு. ஆண்களுக்கு வீடு ஒரு ஊர். அப்போ ஆண்களுக்கான எல்லை அவன் வெளியூர் எல்லாம் சுற்றிட்டு வருவான். அப்படி கிடையாது. ஒரு பெண்களுடைய வாழ்க்கை தான் ஆண்களுடைய வாழ்க்கை. பெண்களுடைய வாழ்க்கை வந்து அசல் என்றால் அதை ஜெராக்ஸ் காப்பி எடுத்து ஆண்கள் கையில் கொடுத்துருக்கணும். இதுதான்ப்பா வாழ்க்கை, இதுதான் பெண்கள் வாழ்வாங்க, இந்த வாழ்க்கையை தான் நீனும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை புரிந்து கொள்வது. இப்போ பெண்களின் பார்வைக்கு நீ வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடாத. அவளால் வாழ முடியாத ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து அவகிட்ட சாகசம் பண்ணுற, வேடிக்கை காட்ட ஆரம்பிச்சிட. அப்போ நீ வந்து பெரிய ஆளாயிடுவ. பெண்களின் வாழ்க்கையை தான் நீ வேடிக்கை பார்க்கணும். அதனால் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஜெராக்ஸ் காப்பி இது வச்சுக்கோ. இது என்னன்னாக்கா இதுதான் பெண்களுடைய வாழ்க்கை. அவள் இதைத்தான் விரும்புகிறா. அவள் வந்து ஒரு ஊர், ஒரு வீடு, ஒரு ஊர், அவளுடைய குடும்பம் ஒரு ஊர், இந்த ஊருக்குள்ளே தான் நீ வாழணும் அப்படின்னு அவளுடைய விருப்பம் இப்படி தான் இருக்குது. அதனால் உன்னுடைய வாழ்க்கை நீ அது மாதிரி அமைச்சிக்கோ. பெண்கள் தான் ஒரு ஊருக்குள்ளே இருப்பாங்க, நாங்கள் பல ஊருக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ கிளம்பி போயிடாத. அப்போது வந்து அவளால் ஒன்றும் புரிஞ்சிக்க முடியாது. தன்னை புரிந்து கொள்கிற ஒரு ஆணைத்தான் பெண் புரிந்து கொள்வாளே தவிர தன்னை புரிந்து கொள்ளாத ஆண்களை பெண்கள் புரிந்து கொள்வது அவர்களுக்கு ஆபத்தாக அதுவே முடிந்துவிடும். அப்போது ஆணை புரிந்து கொள்வது என்பது அப்படித்தான். தற்போதைய இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, பெண்களை வந்து ஆண்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை. தன்னை புரிந்து கொள்ளாத ஆண்களை தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் வந்து ஆண்களை புரிஞ்சுக்கிறாங்க. அதுதான் வந்து அது ஆண் சர்வாதிகாரத்துக்கும் ஆணாதிக்கத்துக்கும் அது காரணமாக இருக்கிறது. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040 பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இயற்கையான வாழ்க்கை முறையில், இயற்கை விதிமுறையை அடிப்படையாக கொண்ட இயற்கையான ஒரு வாழ்க்கை முறையில் பெண்ணுடைய வாழ்க்கை தான் ஒரு ஆணின் வாழ்க்கை. ஒரு பெண்ணின் வாழ்க்கை அசல் என்றால், ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கை என்றால், அந்த உண்மையான ஒரு வாழ்க்கையை ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து ஆண் கையில் ஒப்படைச்சிடணும். இதான்ப்பா விதிமுறை, இதுதான் பெண்ணின் விருப்பமாக இருக்குது. இந்த விருப்பத்திற்கு உட்பட்டு நீ உன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். இது இப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் பெண்ணால் வந்து பெண் வந்து புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய விருப்பம் இதுவாகத்தான் இருக்குது. அவங்களுடைய விருப்பத்தை தான் புரிஞ்சுப்பாங்க. அந்த விருப்பத்திற்கு உட்பட்டு நீ வாழ்ந்தன்னா அப்போது ஒன்றை புரிஞ்சுப்பாங்க. பெண்ணின் விருப்பத்தை புரிஞ்சுக்கிட்டாக்கா ஒன்றை புரிஞ்சுப்பாங்க. அதனால் நீ இந்த ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கிட்டு இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் கட்டுப்பாடு. பெண்கள் வந்து அவங்களுடைய எல்லை எது, அவங்க இந்த எல்லைக்குள்ளே தான் வாழ்வாங்க. ஒரு குடும்பம், ஒரு ஊர், பக்கத்து ஊரில் ஏதாவது கொஞ்சம் தூரம் போகணுன்னு நினைப்பாங்க. அதுதான் உன்னுடைய விருப்பமாகவும் நீ மாற்றிக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கை முறையை வந்து உருவாக்கி அதை கொடுக்கணும். பெண்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கையை நீ வாழாத, பெண்களால் வாழ முடியாத ஒரு வாழ்க்கையை நீ வாழாத. அப்படி வேடிக்கை காட்டி பெண்களை வந்து கவரலான்னு நினைக்காத. அப்படிங்கிறது தான் வந்து அடிப்படையான. பெண்களால் புரிந்து கொள்ள வேண்டும். உனது வாழ்க்கை பெண்களால் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்படின்னா என்ன? அவள் வாழ்கிற வாழ்க்கையை நீ வாழ்ந்தால் தான் அவளால் உன்னை புரிந்து கொள்ள முடியும். அவளால் வாழ முடியாத ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்த அப்படின்னு வச்சுக்கோங்க, நீ ரொம்ப பிரம்மாண்டமான நான் ஆம்பளை அப்படின்னு சொல்லிட்டு அவளால் வாழ முடியாத ஒரு வாழ்க்கையை வந்து நீ வாழ்ந்து அவளுக்கு நீ வேடிக்கை காட்டணும்னு நினச்சினாக்கா கண்டிப்பாக அவளுக்கு குழப்பத்தை தான் ஏற்படுத்தும். தன் மீதே அவளுக்கு நம்பிக்கை குறைஞ்சி போயிடும். தன்னை பற்றிய தாழ்வு மனப்பான்மை தான் பெண்ணுக்கு வரும். ஒரு ஆணை விட நம்ம தாழ்வானவன், நம்மளால் வாழ முடியாத ஒரு வாழ்க்கையை ஆண் வாழ்கிறான், ஆதலால் ஆண்களை விட நம்ம தாழ்வானவர்கள் அப்படிங்கிற எண்ணம் பெண்ணுக்கு வரும்போது அவளால் ஒரு மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது. அவளுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துடும்.
அப்புறம் வந்து ஆண்களை வியந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆண்களும் பெண்களும் ஆண்களை வியந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஆண்கள் வந்து தான் பெரியவன், பெண் வந்து தன்னை விட சிறியவன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணை மதிக்க மாட்டான். பெண்ணை வந்து தனது உதவியாளராகவோ அல்லது அடிமையாகவோ மாற்றுவதற்கு அவன் முயற்சி செய்வான். அப்போ இந்த மாதிரி வாழ்க்கை முறை முரணாக மாறிவிடும். அதுதான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களால் செய்ய முடியாத வேலைகளை ஆண்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுதான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் என்பது பெண்களால் உருவாக்க முடியாத ஒரு உலகம். அதை உருவாக்கி ஆண்கள் பெண்களுக்கு வேடிக்கை காட்டி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் ஆணாதிக்கம், ஆண் சர்வாதிகாரத்துக்கு காரணமாக இருக்கிறது. பெண்ணடிமைத்தனத்திற்கும் அதுதான் காரணமாக இருக்கிறது.